எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்களா? ஓவர் திங்கிங்கிறது ஒரு லூப். அந்த லூப் எங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கிரும், எதையுமே செய்ய விடாது. மிகையான சிந்தனை அப்படிங்கிறது ஒரு மனச்சிறை மாதிரி. அதாவது ஜெயில்னா வெளியிலேயே வர முடியாது இல்லை? அப்போ உங்கள் மனசை வெளியில் கொண்டு வரவே முடியாது. ஏங்க, உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை கூட அது வாழ விடாது. அப்படிங்கிற நேரம் இதுலேருந்து நம்ம வெளியில் வந்தே ஆகணும். அந்த ஜெயில் கதவு திறக்கணும். அப்படியா இருந்தால் நானும் நீங்களும் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்குவோம். என்ன அக்ரிமெண்ட்? நான் 4 டிப்ஸ் தரேன், இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். அதுதான் முக்கியமான அக்ரிமெண்ட். ஸோ வாங்க நாங்கள் 4 விஷயத்தையும் பார்ப்போம். முதலாவது தான் நிதானம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் என்ன செய்றீங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நினைக்கிறோம்ல, அந்த நினைக்கிறத உணர ஆரம்பிக்கிறது. நான் இப்போ இப்படி நினைக்கிறேன், ரைட்? இல்லாட்டி நமக்கு எண்ணம் தோணுது இல்லை, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணிக்கிட்டு இருக்கு, ஏன் இது தோணுது அப்படின்னு சொல்லி அந்த நினைவு ஆற்றலை நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் காம் ஆகணும். இப்போ நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணிட்டு போறீங்க, இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோ அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுற நேரம், நான் இப்போ இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோன்னு யோசிக்கிறேனே அப்படின்னு உங்களால் அதை உணர ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆனாலே போதும். சைலண்ட் ஆகி கொஞ்சம் ஒரு மூச்சு அப்படியே அமைதியாக மேலே விட்டு கீழே விட்டு இந்த சுற்றி உள்ள சத்தத்தை எல்லாம் அப்படியே கொஞ்சமாக கேட்க தோணுங்களா இருந்தால் நீங்கள் உங்களை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க, அடே நான் இப்போ இப்படி நினைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே அந்த நினைக்கிற அந்த ஆற்றலை நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. நான் இப்போ இப்படி நினச்சிருக்கேன், ரைட், அதை நான் இப்போ கட்டுப்படுத்தணும், அதை நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும், நான் இப்போ நினைச்சது சரியா பிழையாங்கிறத விட நான் இப்போ என்னையே கண்ட்ரோல் பண்ணணும், நான் இப்போ கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அதை உணரணும். அதுதான் முதலாவது ஸ்டேஜ். ரெண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்களோட நீங்கள் ஃபைட் பண்ணணும். அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு அதோட ஃபைட் பண்ணலாம். உங்களை நோக்கி ஒரு பெருசாக ஒரு காற்று அடிக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, அது உங்களை தள்ளுற மாதிரி காற்றா இருந்தால் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு முன்னுக்கு போவோம்ல, அது மாதிரி நீங்கள் அந்த காற்றுக்கு எதிராக ஃபைட் பண்ணுற மாதிரி உங்களுடைய எண்ணத்துக்கு எதிர்மறையாக நின்று நீங்கள் ஃபைட் பண்ண தோங்குறீங்க. அப்படி ஃபைட் பண்ண பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றணும். அதாவது இந்த எண்ணங்கள், அதாவது நான் இப்போ ஓவர் திங்க் பண்ணுறேன், அது என்னை இல்லாமாக்கிருமா, அப்படி இல்லாட்டி இது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய இந்த சிந்தனை எனக்கு ஹெல்ப் பண்ண போகுதா அப்படின்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். அப்படியாக இருந்தால் நீங்கள் சிறப்பாக ஃபைட் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட அடுத்த மூவை நீங்கள் எடுத்து வைக்கலாம். நீங்கள் நினச்சதை நீங்கள் செய்ய முடியும் உங்களால். மூணாவது தான் நடவடிக்கை மேற்கொள்கிறது. நடவடிக்கைங்கிற நேரம் நம்ம சிந்திச்ச ஒரு விஷயத்தில், இல்லாட்டி நம்ம இந்த விஷயத்தை செய்வோம் அப்படின்னு நம்ம யோசிச்ச அந்த விஷயத்தில் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு முதல் படியை கொஞ்சமாக செஞ்சு பார்க்க போகிறோம். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் தெளிவடைய போகிறோம். அடே நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு சிந்திச்சேனே, இதுதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டேனே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணம் எங்களுக்குள்ளே தோணப்போகுது. ஸோ மூன்றாவதாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோன்னு உங்களுக்கு வரும். அநியாயமாக முடக்கப்பட்டிருந்தேனே, அந்த கோவிட் டைம்லலாம் வீட்டுக்குள்ளே இருந்தோமே, அது மாதிரி அந்த டைமில் நம்ம உள்ளுக்கே இருந்தோமே, பட் இப்போ எப்படி ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும். நான்காவது, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் மூவ் ஆகி இருக்கும் பொழுது உங்களுக்கே தோணுது இல்லை, அடே நான் இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பொழுது திரும்ப நீங்கள் அடே முடக்கப்படக்கூடாது அப்படியா இருந்தால் நீங்கள் உங்களை ஸ்டடி பண்ணிட்டா நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும், உங்களுக்கே நீங்கள் அட்வைஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கே நீங்கள் இரக்கம் காட்டணும், உங்களுக்கே நீங்கள் கருணை காட்டணும். ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவோம், வேணாம் மச்சான் முன்னுக்கு வா, இதை செய், ரைட், இது உனக்கு ஓகே ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு மேலே இரக்கம் இல்லாட்டி அவங்க மேலே ஒரு கருணை காட்டுறதுனால தான் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கணும், ரைட், உங்களை நீங்களே ஸ்டடி பண்ணிக்கணும். வேணாம் முன்னுக்கு போ, உன்னால் முடியும் அப்படின்னு நீங்களே உங்களை பூஸ்ட் பண்ணிக்கணும், ரைட். இப்படி போகும் பொழுது நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஓவர் திங்கிங்கிற அந்த விஷயம், இப்போ நான் அவ்வளோ நேரம் பேசினதுலேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும், அந்த ஓவர் திங்கிங்கிற அந்த மைண்ட் செட் உங்களிலேருந்து இல்லாமலே போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, முதலாவது நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணுறீங்க, உங்களோட ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த எந்த இடத்துல நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கன்னு நீங்கள் உணர்ந்து கொள்கிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை இல்லாமாக்குறீங்க, அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறீங்க. மூணாவதாக ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷனை நீங்கள் செய்கிறீங்க. நாலாவதாக தொடர்ந்து இனி நடக்க போகாமல் இருக்கிறதுக்காக உங்களை நீங்களே அட்வைஸ் பண்ணி நீங்கள் உங்களே உருவாக்கிக்கிறீங்க, வேணாம் போதும் நீ முன்னுக்கு போ, உங்கள் மேலே உங்களுக்கு இரக்கம் காட்டுறீங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் சரியாக செஞ்சீங்களா இருந்தால் உங்களிலேருந்து ஓவர் திங்கிங் பாய் சொல்லிட்டு போயே சேர்ந்துருங்க.